இங்க கேரளாவுல பலாப்பழ சீசன் வந்தாலே, அந்த பழத்துலயும் சரி, காயிலயும் சரி, கொட்டையிலயும் சரி, என்னென்ன செய்ய முடியுமோ அது எல்லாமே அந்த வருஷத்துக்குள்ள செஞ்சு சாப்ட்டுருவோம். பலாக்காய் வந்து கட் பண்ண உடனே தண்ணி வந்து ஊத்துறா மாரி இருக்கும். அந்த பலாக்காய் வந்து எடுக்கக்கூடாது. தண்ணி இல்லாத பலாக்காய எடுத்துக்கிட்டு, அதனுடைய தலையும், வாலையும் வந்து பார்த்திங்கன்னா, சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு, நடுவுல இருக்கிற பாகம் மட்டும் தான் வந்து ஸ்லைஸ் ஸ்லைஸா கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் எப்பவும் போல தான் நம்ம நேந்திரக்காய் சிப்ஸ்லாம் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். தேங்காய் எண்ணெய் விக்கிற விலைக்கு நான் தேங்காய் எண்ணெயில வறுக்கல. வீட்ல வந்து சமையலுக்கு யூஸ் பண்ற அந்த எண்ணெயில தான் வந்து பார்த்தீங்கன்னா, சிப்ஸ் வறுத்திருந்தேன். இந்த பலாக்காய் சிப்ஸுக்கு உப்பு தண்ணி மட்டுமே சேர்த்து வந்து நான் வறுத்திருந்தேன் ஃபர்ஸ்ட்டு. ஆனா டேஸ்ட் அந்த அளவுக்கு வந்து இல்ல. அதுக்கப்புறமா நான் கொஞ்சமா வந்து மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் சூடானதும் கட் பண்ணி வச்சிருந்த காய நம்ம வந்து போடும்போதே வந்து நல்லா வந்து எழும்பி வரும். அதனால வந்து பார்த்திங்கன்னா, உப்பு தண்ணி உடனே ஊத்தக்கூடாது. ஒரு 2, 3 நிமிஷம் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஊத்தணும். நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா இந்த அளவுக்கு செவந்து வர அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, வேக விட்டு எடுத்தாலே போதும் சிப்ஸ் ரெடி ஆயிடும். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பார்த்ததற்கு நன்றி.